வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்றோம். சுரேஷ் குமார்ல எனக்கு திருப்பி எனக்கு ஓவரா சிரிப்பு வருதுடா. இப்ப ஏன் சிரிக்கிற அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என்னத்துக்கு சிரிக்கிற? சவுக்கு சங்கரோட சிரிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேனுங்க. ஏங்க அவரை பத்தி எல்லாம் இப்ப எதுக்குங்க எடுக்கிறீங்க? எனக்கு அப்புறம் பேர் இப்பதான் காதெல்லாம் பூட்டு போட்டு நல்லா அடைச்சி வச்சிருக்கிறேன். நானு என்ன சொல்றாங்க, சங்கர் சிமெண்ட் வாங்கி பூசி வச்சிருக்கேன் காதை. அந்த மனுஷன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க அவரெல்லாம் ஞாபகம். சவுக்கு சங்கர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு அது ஆதவ் அர்ஜுனும் சபரீஷனும் போய் மீட் பண்ணாரு, 4 வாட்டி மீட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அது அது 100% உண்மை. அது எப்படின்னா, நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க. சபரீஷனை மட்டும் அவர் போய் பார்க்கல, அமெரிக்கா அதிபரை போய் பார்த்தாரு. கிளின்டன், புட்டின், மோடி, அமித்ஷா, இப்படி இந்த உலக தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் எல்லாரையுமே போய் பார்த்தாரு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு அது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப இவர் எப்படி எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கிறாரு. வாய் அவர் வாய், உன் வாய் உன் உருட்டு. கேக்குறவன் காது எப்படி இருந்தா ரணமானா புண்ணானா பேமெண்ட் பேடிஎம்ல வருதா இல்ல போன்பேல வருதா? டிங்குன்னு மெசேஜ் சவுண்ட் வரும். வந்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசுவாரு. நல்லா கேளுங்க. எப்படியாவது ஏடிஎம்கே கூட்டணியில நம்ம தளபதியை உள்ள சேர்த்துடணும், எப்படியாச்சும் கூட்டு வந்து வேலை பார்த்துடணும்னு தலைவன் உருண்டு பிறண்டு என்னென்னவோ பேசி பாக்குறாரு. பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்றாரு. ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஆனஸ்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப என்ன, கூட்டணிக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு. வாங்கின காசுக்கு அதாச்சும் பேசணும் இல்லைங்களா? பேசாம இருந்தா அது எப்படி? அப்புறம் எப்படி பண்ணிதான் வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ போடுறாருன்னா ஒவ்வொரு வீடியோல மாத்தி மாத்தி பேசுறாரு. அதுதான் நான் வந்து மாத்தி பேசுறதுல ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்க பழைய அண்ணன் தான் நினைச்சேன். தலைவன்லாம் இப்ப வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா அடிச்சு விடுறது. சபரீஷனை போய் பார்த்தாரு, உதயநிதியை போய் பார்த்தாரு, முதலமைச்சரை போய் பார்த்தாரு, பிஜேபியோட கைகூலி அவங்க சொல்லிதான் வந்திருக்காருன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை நான் தொடர்ந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்து இந்த மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாத நெகட்டிவ் வந்து யார் பேர்ல இப்ப சொல்றாங்க. பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் 3 பேருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் சண்டை. அவங்களுக்குள்ள ஒத்துமை எல்லாம் மாத்தி மாத்தி கோல் முட்டிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒரு போட்டோ கூட ரிலீஸ் ஆனோடனே பார்த்தோன்னே எல்லாம் யூபிஸ்க்கும் எல்லாருக்கும் கதறா வந்து செம காண்டில் இருக்கிறானுங்க. அதுவும் அந்த 2 பேர் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறோம்ல, அப்பாராவ் சூப்பராவ் சூப்பர் பேரு அப்பாராவ் சூப்பராவ். அவருக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். இல்ல நான் கூட வாட்ச்மேன் தான் டீசெண்டா சொன்னேன். அப்பாராவ் சூப்பராவ். ஆமா, பனையூர் வாட்ச்மேன் சொல்லிருந்தாங்க. பனையூர் வாட்ச்மேன் தான். இப்ப அப்பாராவ் சூப்பராவ் நல்ல பேரு. அப்பாராவ் சூப்பராவுக்கு என்ன வேலைன்னா, அவனுக்கு வந்து கதவை திறந்து எட்டி பார்க்கத்தான் அவனுங்களுக்கு வேலையே. என்னன்னா உட்காந்து என்ன நடக்குது, பனையூர்ல யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க. அதாவது இந்த பப்ளிக் டாய்லெட்ல உட்காந்து வந்து 5 ரூபா வாங்கி உள்ளான்னு போவாங்க பாரு, அந்த மாதிரி பனையூர் வரவன் போறவன் பத்தியெல்லாம் குறிப்பெழுதி வைக்கிறதா அப்பாராவ் சூப்பராவ் வேலை. இவங்க வந்து தற்கூரி, எதுவுமே தெரியல, அறிக்கை மட்டுமே விடுறாரு, பேர் சொல்ல தெரியாதெல்லாம் வந்து நம்ம தளபதியை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னொன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒண்ணு இருந்தது. இந்த மில்டன் அவர் போயிட்டு பத்திரிகையாளர்னு மட்டும்தான் அவரை போர்ட்ரே பண்றாங்க எல்லா மீடியாலயும் பாத்தீங்கன்னா. ஆனா அவர் அடிக்கிற எல்லா இடமும் திமுக தான் சொம்பு அடிக்கிறாரு. ஏங்க அவருக்கு ஆஸ்தான கொத்தடிப்புங்க, ஆஸ்தான கொத்தடிமை. பத்திரிகையாளர்னு இப்ப நான் யார் தெரியுமா? சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஆமா ஏங்க பத்திரிகையாளருங்க. இப்போ நான் எனக்கு அந்த மேட்டர் சொல்ல வரேன் கேளுங்க. எனக்கு வந்து திடீர்னு ஒரு 3 மணிக்கு முழிப்பு வந்தது. இன்னைக்கு ராத்திரி விடியற்கா, அதாவது நான் சொல்றேன் பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை எனக்கு ஒரு விழிப்பு 3 மணின்னு சொன்னோன்னே எனக்கு சரத்குமார் ரம்மி நாயகன் ஞாபகம் வருதுங்க. இல்ல அவரு வேற விஷயம், அது அப்புறம் வருவோம், பின்னாடி வருவோம். எனக்கு நீங்க 3 மணிக்கு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்து என்னடா ஒருத்தன் சாட்டன்னு பேர் வச்சுன்னு சுத்துறான், ஒருத்தன் சவுக்குன்னு பேர் வச்சுன்னு சுத்துறான், நம்ம ஏன் ஒரு பேரை வைக்க கூடாது? எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒண்ணு வருது. இல்ல எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது, நாம ஏன் வேட்டை ராம்குமார்னு வச்சுக்க கூடாது? நல்ல சாட்டன்னு ஒருத்தன் வைக்கும்போது நம்ம வேட்டன்னு வைக்க கூடாதா? வேட்டைக்காரன் நான் எங்க பேரை நான் இனிமே நான் வேட்டை ராம்குமார் தான் என்ன வந்து பிராண்டிங் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இவங்க அவரு நவோ சவுக்கு எடுத்து சுத்துற மாதிரியும் இவரு சாட்டை எடுத்து சுத்துற மாதிரியும் நாம வேட்டை ஆடுவோம். இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பரப்புறவங்களை வேட்டை ஆடக்கூடிய ஒரு எப்படி சொல்றது வேட்டைக்கார மாதிரி. அதுக்கு வேற சாட்டை ஏதாவது ஒண்ணு சொல்லி சுத்துவாரு. இவருக்கு எப்படிதமா வேட்டைன்னு பேர் வந்தது? எதனா ஒண்ணு வளர்ன்னு போட்டோம். அவரே வளர்ந்தாங்கிற எல்லா வீடியோலும் உட்காந்து அவர் மாநாடு வந்ததுல இருந்து வளர்ந்து தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு இருப்பு பயம் வந்துருச்சுங்க. என்னன்னா அவங்க இந்த ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த 8.2% ஓட் பேங்க் வந்து இப்போ 3% ஆகி போச்சுன்ற ஒரு பயம் வந்தனால தான் இந்த ஜாதி வெறி கூட்டம், சங்கி கூட்டம், சங் பரிவார் கூட்டத்தெல்லாம் இருங்க. நீங்க ஒரு முன்னாள் தம்பியா நீங்க அதுதான் எனக்கு பெரிய நான் முடிச்சிடறேன் இருங்க. என்னன்னா நீங்க ஒரு முன்னாள் தம்பியா பயணிச்சிருக்கீங்க. அண்ணன் எப்படிப்பட்டவர், அவரோட கொள்கை சித்தாந்தத்துக்காக அவர் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, கொள்கை பிடிப்புல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப சமீப நாட்களாக வந்து ஆர்டின்னு ஒருத்தர் போய் கூட சேர்ந்துட்டு இருப்பார். பொருளாதார அறிஞர் தன்னை சொல்லிப்பாரு, அரசியல் வியூக வகுப்பாளர் தன்னைத்தானே பிராண்ட் பண்ணிப்பாரு, நாக்பூர் சங்கி அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நவீன சங்கி. அது உள்ள பூந்தல்ல இருந்து இந்த அர்ஜுன் சம்பத் சவகாசம், ஜாதி வெறியர்கள் சவகாசம் சொல்லி, அதாவது கூடா நட்பு கேடா விளையன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூடா நட்பு கூட சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் ஹெல்ப் பண்றதா? அந்த ரவீந்தர் துரைசாமின்னு ஒரு பத்திரிகையாளர், அண்ணன் சீமான், அண்ணாமலை, யாரு மாநாட மயிலாட அண்ணாமலை, இவங்க 2 பேரும் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, திமுகவுக்கு எதிராக ஒரு இஷ்யூ வருதுன்னா ஒண்ணு அண்ணன் சீமான் பெரியார் பத்தி பேசி டைவர்ட் பண்ணி விடுவாரு, இல்ல அண்ணாமலை வந்து உள்ள பூந்து என்ன பண்ணுவாரா ஆட்டைன்ற பேர்ல 4 பேர் கருப்பு கொடியை காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்து காப்பாத்தி விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் உள்ள தெரியுது எல்லாரும் வந்து இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதுங்களா? திரைமறைவிற்கு பின்னால் அண்டர் டீலிங் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து திமுகவுக்கு வந்து ஆஸ்தான கொத்தடிமையா வெளியே இருந்து நாங்க வேலை பார்க்கறோம், அறிவாலயத்துல இருந்து வேலை பார்க்கறதோட வெளியே இருந்து வேலை பார்க்கறோம்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல்கள்லாம் வருது. அதனாலதான் வந்து ஆகுனா இவங்க சொல்றதெல்லாம் என்ன, சவுக்கு சங்கர்லாம் பேசுவாரு, விஜய் கவனமாக இருக்க வேண்டும், சுத்தி தப்பான ஆட்களை கூட வச்சிருக்காரு, அது அவருக்கு தெரியாதா? இவருனாவோ வந்து இவரு பல தடவை வந்து இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, எப்படியாச்சும் தளபதியை நேர்ல பார்த்து பேசிடணும், மீட் பண்ணிடணும், போஸ்டிங்லாம் வேணாங்க, போஸ்டிங்லாம் அந்த லெவலுக்குலாம் நீங்க யோசிக்கிறீங்க. இவர் வந்து இவர் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கிறவரு, நம்ம சொல்றத வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்கறான், நம்ம சொல்றதுதான் நடக்கும். எம்பி எலெக்ஷனுக்கு அப்படிதான் சொன்னாரு, மை கெஸ் எடப்பாடி 20 seats இப்படின்னாரு. அந்த உடல் மொழி அப்படிதான். என்ன கான்பிடன்ட்ல பேசுனா தெரியுமா அவரு, உங்க நம்பரை நீங்க சொல்லிட்டீங்க, என் நம்பரை நான் சொல்றேன், 20 கன்ஃபார்ம். யாரு எடப்பாடி 20 கன்ஃபார்ம்னாரு. இவரு வந்து கடைசியா வந்து ஒரு இடம் கூட ஜெயிக்கல. இவரோட அது மிக, ஏன்னா அவர் வந்து இப்ப ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்றாரு, யாரோட தூண்டுதலின் பேர்ல தானே சந்திரமுகியாவே நினைச்சுக்கிறாரு. என்ன ஒரு வீடியோ ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பாக்குறாங்கன்றதுக்காண்டி வந்து தமிழ்நாடே நம்ம கையில தான் இருக்குன்னு ஒரு விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்து அவருக்கான ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மாதிரி சங்கர் எப்படின்னா ஒரு குரங்கு மாதிரிங்க அவரு. இந்த மரம்ல இப்ப இருப்பாரு, அப்படியே தாவினே இருப்பாரு. அவர் என்னைக்கு எந்த மரத்துல உட்காருவாரு அவருக்கே தெரியாது. ஆமா, நம்பி முட்டும் கொடுக்க முடியாது, கபால்னு மாத்தி பேசுவாரு. அதனாலதான் நம்ம பசங்க ஏதாவது சவுக்கு சங்கர் எலிவேட், நம்ம தளபதி எலிவேட் பண்ணும்போது டேய் அவளை மட்டும் நம்பாத, வேற யாரோனா நம்பு, அந்த அதான் நான் கூட வந்து திடீர்னு வந்து மாறி மாறி அம்பியாவும் அண்ணினாவும் மாறி மாறி பேசுங்க. அதனால வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குங்க. பப்ளிக் நல்லா தெளிவாவே தெரிஞ்சு அவங்களோட தேவைகளுக்காக வந்து தளபதி பேரை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் சூழல், தமிழ்நாட்டு சூழல்ல வந்து இதுதான் நிலவுது. அவன் வரவன் போறவன்லாம் வந்து தளபதி பேரை சொல்லி தமிழ்ல வச்சு போட்டோ போட்டு வியூஸ் ஏத்துற வேலை. தளபதி பேரை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் வந்துருவாங்க. இவனுங்க அழகா சம்பாதிச்சுட்டு போறாங்க. தளபதின்ற பிராண்ட் இல்லாம இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத உள்கட்சி பூசல், தளபதி பத்தி தப்பா பேசுறாங்க, கூட இருக்கவங்க சரியில்லைன்னு சொல்றது, விஜய் விழிப்பாக இருக்கணும்னு சொல்றதுன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பயங்காட்டுற வேலை. பாருங்க, முழித்துக்கொள், அதாவது சொல்லுவாங்க விழித்துக்கொள் தமிழா, தமிழராக இருந்தால் ஷேர் செய்யுங்க ஒரு குரூப் சுத்தி இருந்தது பேர். அந்த மாதிரி இப்போ வரவும் போறவங்க என்ன பேசுறான், உஷாரா இருங்க விஜய், நீங்க கவனமா இருக்கணும் விஜய், உங்களை கூட இருக்கவன் சரியில்லை விஜய். தலைவரோட பதில இதுதான் தலைவரோட பதில. இல்ல உள்ள என்ன நடக்குது, எப்படி ஒர்க் பண்றாங்க, என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாங்க, ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன வியூங்கள் அமைக்கிறாங்கலாம் உள்ள இருக்கிற எனக்கு தெரியும்.
நிறைய பேருக்கு வந்து அது பாக்குறவங்களுக்கு அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். சும்மா வெளியே உட்காந்துட்டு இப்ப எங்க கிட்ட கூட தான் லைட் இருக்கு, ஏதோ மைக் இருக்கு, நானும் பத்திரிக்கையாளர்டா, நானும் பேச வேண்டாம்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியுமா? நமக்குன்னு ஒரு அறம் இருக்கு, உண்மை என்னவோ அதான் நம்ம பேச போறோம். தலைவரும் அதான் நம்மளுக்கு சொல்லி, அதான் நம்ம தலைவரும் சொல்லி கொடுத்தது அதுதான். சரி, ஓகே, நீங்களும் பேசுறீங்க, உங்க பழம்பு காண்டி பேசுறீங்க, பட் இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டி உருட்டுறதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த இப்போ தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி விட்டாரு பாருங்க அண்ணாமலை. அந்த நியூஸ் பாத்தீங்களா? இடுப்ப பூச்சிக்கினாரு. அவர் கட்சியில இருக்கிறவங்கலாம் நினைச்சாதான் பாவமா இருக்கு. 30 வயசுல விஜய் அரசியலுக்கு வரல, 40 வயசுல 30 வயசுல என்னத்த வந்து கிழிச்சிருந்தாரு? நான் கேக்குறேன், சேலத்துல அவரோட சொந்த ஊர்ல மாடு மேய்ச்சிருந்தாரா? எங்க கட்சியோட இணை கொள்கை பரப்பு செயலாளர் வேளாமணி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார், ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இலங்கை மக்கள் படுகொலை நடக்குது, கொத்து கொத்தாக தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது உண்ணாவிரதம் விழுந்த உண்மையான தலைவன் எங்க தளபதி. நாகப்பட்டினத்துல போராட்டம் நடத்தினவர் எங்க தளபதி. இன்னைக்கு நேத்து வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கட்சி ஏறாத இடம் கிடையாதான், ஒவ்வொரு கட்சி வாசப்படி ஏறாத இடம் கிடையாதான். கடைசியா போய் சேர்ந்த இடம் தான் பிஜேபி. அவரு அங்க போய் சேர்ந்துட்டு வந்துட்டு நம்ம நாங்கன்னா வந்து சமயத்துக்காகவும் ஆதாயத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் நினைச்சீங்களா? இவரு என்னென்ன செஞ்சு மாநில தலைவரானாரு. நம்ம அதுக்குள்ளலாம் போகணும். இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்றதும் பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் வருது. அது வந்து பிஜேபி எப்பவுமே செய்யறதுன்னு வச்சீங்க. நாங்க வந்து மக்கள் பிரச்சனைக்காக தளபதி பல இடங்கள்ல குரல் கொடுத்திருக்காரு. கடந்த 15-20 வருடங்களாக வந்து தளபதி வந்து களப்பணி ஆட்டிட்டு இருக்காரு. மக்கள் இயக்கம் மூலியமாவும் கட்சி மூலியமாவும் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு நம்ம தளபதி. அது லிஸ்ட் பெருசு. இவர் என்னவோ இப்ப வந்துட்டு ஏன் இப்போ வரல, ஏன் இப்போ வரலன்னா நீங்க இப்போ வந்தீங்க அரசியலுக்கு, ஏன் 30 வயசுல வர வேண்டியதானே? வர வேண்டியதானே? டான்ஸ் ஆட்டு வராராம். நீங்க என்ன பண்றீங்க தேர்தல் பிரச்சாரத்துல? அது மட்டும் இல்ல, பல இடத்துல போய் டான்ஸ் ஆடி. அது வந்து அந்த சேலம் கொங்கு சைட்ல போனா அங்க ஒரு ட்ரெடிஷனல் டான்ஸ் இருக்கு. சைடுல பார்த்தா அவங்க கட்சிக்காரன் வேற ஒருத்தர் இடுப்பத்துல நிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய நம்ம கிளிப்பிங்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். ஃபர்ஸ்ட் உன் முகத்தை உன் கண்ணாடியில் பார், பிறகு அடுத்தவனை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணலாம். புரியுதுங்களா? சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு வித்தியாசமே தெரிய தற்கொலையா இருக்காருங்க. அதுதாங்க தலைவர் அண்ணாமலை. அதனாலதான் தலைவரா வச்சிருக்காங்க. நாய் வண்டியில ஏற மாட்டேன்னு எச் ராஜா புலம்பிருந்தார். அவரு ஒண்ணு பேசியிருக்காரு, டெபாசிட் வாங்க முடியுமா விஜயால 234 முகத்துல டெபாசிட் வாங்க முடியுமான்னு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல டெபாசிட் இல்ல, நோட்டா கீழே கூட ஓட்டு இல்லையே. அவர் 2001 காலகட்டத்துல திமுக கூட கூட்டணியில இருக்கும்போது பிச்சை எடுத்து எம்எல்ஏ ஆனவர். இல்ல அது தெரிஞ்ச விஷயம் தான், உண்மைதான். அது இப்ப தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க. அவர் கட்சியில அவர் ஏங்க இன்னும் தலைவர் ஆக வச்சிருக்காங்க? அவங்க கட்சியில இருக்கிற ஒரு காமெடி பீஸ். அவர் வாயில சனிங்க, அவருக்கு வாயில சனி. எனக்கு எப்பவுமே ஒரு இன்டர்வியூ ஒண்ணு ஞாபகம் வரும். அந்த கரிகாலன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரும் கொத்தாடிப்பதான். பழைய வீடியோ ஒண்ணு இருக்கு, புனையப்பட்ட கதைகள் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாரு இவரு. எப்படி மகாபாரதம் மாதிரியான மனுஷன் ஜாலியான மனுஷங்க. அவர் வந்து உடக்கிட்டாங்க. அந்த மனுஷன் எல்லாம் பேச விட்டாலே பிஜேபி நாசமா போயிடும். இல்ல வந்து அதாவது கொள்கை சார்ந்து அப்படி இப்படிலாம் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்ல பிஜேபிய. அந்த மனுஷனை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் பேச விட்டாலே போதும், பேச விட்டாலே வந்து அது மறுபடி பண்றாங்க. அதனால வந்து அது பேச விடாம இருந்தாங்க. இப்ப ஆரம்பிச்சு வச்சிட்டாங்கல்ல, இனி ஜகஜோதியா எரியும் அடுத்த 8 மாசத்துக்கு கட்சி. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து சூழல் நழுவிட்டு வருது. மக்கள் விழிப்பா இருக்கும். அவ்வளவு நிறைய நாய் வண்டிகள் நிறைய சுத்தம் போல இல்ல, நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல. இப்ப பாருங்க, முதலமைச்சர் ஒரு வேஷம் போட்டுக்கிறார் பாருங்க, அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு மேட்ரு. அதை கொண்டு வந்துட்டு இப்ப என்ன அதுக்கு அவசரம்? அது இப்ப ஏன் பண்ணணும்? இவங்க நடிக்கிறாங்க, சீனம் போடுறாங்க, நாடக குரூப்னு தளபதி மேடைக்கு மேல இன்னொரு மேட்ரு கவனிச்சிங்களா? இந்த சங்கி கும்பல், இந்த கொத்தடிப்பு கும்பல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தது. ஏன் திமுக பேர் சொல்ல மாட்டாரு? சமீபத்துல தலைவனோட அறிவிச்சாரு. ஓய்யோ, சமீபத்துல விடுற ஒவ்வொரு அடிக்க சைலண்டா செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. ஒவ்வொரு அறிக்கையிலையும் ஒவ்வொரு வீடியோலயும் திமுக 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 போட்டு நிம்மதி கெடுத்து விட்டாரு. 28ஆம் தேதி மோடியோ இழுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த 28 பொதுக்குழு தலைவனோட ஸ்பீச்சை நீங்க பாருங்க. நான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து பொறுப்புல இருக்கிறதுனால நம்மளால ஒரு வெளிப்படையா சொல்ல முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஆனா எனக்கு தெரியும், நான் வச்சு சம்பவம் பண்ண போறாரு. 28ஆம் தேதி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. கதற போறாங்க. இவங்க தூங்கக்கூடாது, இவங்க தூங்கவே கூடாது. 26 வரலையும் ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சிச்சுன்னா
இவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அண்ணாமலை சொன்னாரு போலீஸ் தூங்க மாட்டாங்க, இவங்க தூங்க மாட்டாங்க, எவனுமே தூங்க மாட்டான், எவனுமே தூங்க மாட்டான். இன்னொரு மேட்டர் கேளுங்க. அதாவது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சீமான் வீட்டு வாசல்ல காத்து கிடக்குறாராம். அண்ணே வாங்கண்ணே வாங்கன்னு குமுதம்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இவரு போய் தான் அழைப்பு கூப்பிட்டுருக்காரு. ஒரு முக்கிய புள்ளிக்கு வந்து வாங்க சாப்பிடுவாங்க, வீட்டுல சூப்பரா குழம்பு நல்லா இருக்கும், அதுவும் ஆமகறி வந்து சாப்பிட்டு போங்க. சீமான் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல யாருன்னு, கதையை மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. அவரளவு கதை என்னால சொல்ல முடியாது, ஆனா இது உண்மை கதை. ஒருத்தர கூப்பிட்டுருக்காரு, அண்ணே வாங்க சாப்பிட்டு போங்க, சூப்பரா இருக்குங்க நம்ம வீட்டுல ஆமகறி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடுறதோட நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியும். அந்த முக்கிய புள்ளி மறுத்து விட்டார், வர முடியாதுங்க அதெல்லாம் வரமாட்டாங்க சொல்லிட்டு அவர் உஷாராயிட்டாரு. கூப்பிட்டு வச்சு இவர் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, நீ என் தம்பின்னு நாளைக்கு லாரி அடிச்சு சாவணுன்னு. இது வந்து அதுவும் இல்லாம பெரியார் பத்தி வந்து ஒரு விஷயத்த அவ்வளவு முரணா பேசிட்டு விருந்து கூட்டா எப்படி போகும்? அழைப்பு விட்டாராம். வாய்ப்பே இல்ல. அதான் இவங்க சொல்றாங்க வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. கதவு திறந்திருக்கும் போதே நீ வந்து குழா திறந்திருக்கும் போதே பானையை வச்சிருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அண்ணன் இனிமேட்டு யாரு கூப்பிட்டாலும் நாய் கூட வராது, ஆனா அதுலயும் பொய் இருக்கும்னு சொல்லிட்டு நாய் திரும்பி ஓடிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போனவங்க எல்லாருமே கூப்பிடுறான். நானும் பல இடத்துல முட்டு குத்து அப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி வெளியே போனவங்க எல்லாம் கூப்பிட்டு போஸ்டிங் கொடுக்குறாராமா. ஆமாங்க, இது முன்னாடியே பண்ணிருந்தாங்க யாருமே எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆனா இன்னும் 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்கோம் இந்த போஸ்டிங் நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்ம வந்து முதன்மை சக்தி பிரைமரி போர்ஸ் சொல்லி வந்திருக்கோம். இந்த சின்ன சின்ன கட்சிகள் பத்தி எல்லாம் பேசி அவங்களை ப்ரமோஷன் வாங்கி தர வேணாம். நம்ம இலக்கு 2026 ஜெயிக்கணும். மக்கள் கிட்ட எங்க பார்த்தாலும் காலேஜ், சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல கல்ச்சுரல்ஸ்ல ஆண்டு விழா, எங்க கிரிக்கெட் கிரவுண்ட் எங்க பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகம் கொடிதான். ஹிஸ்டரிய அப்படியே மாத்த போறது இளைஞர்கள் தான். நிச்சயமா நிச்சயமா. இந்த 2026 பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக 75 வருட கொத்தடிமைகள் எல்லாருமே அப்படியே உட்கார போறாங்க. கன்ஃபார்ம் அது உண்மை நடக்க போது. வேட்டையாட போறோம், வேட்டை ஆட போறோம். ஒரு சூரசம்மா, அதாவது இது கொலை அல்ல வதம். திருப்பாச்சி படத்துல சொல்லுவார் 26ல ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்கு மக்களே. ஒரு 28ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்கு. அதற்கு பிறகு வந்து நடைப்பயணம், சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, மினி மாநாடு, மண்டல மாநாடு, இப்படி பல நிகழ்வு மாநாடு இருக்கு. இல்ல இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நாளைக்கு அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? தலைவர் ஒவ்வொரு விஷயங்களா பண்ணும் போது இவங்க அரண்டு மிரண்டு உருண்டு அவரு எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்னன்னா என்ன பண்றாங்கன்னா, சரி இவர் ரைட்ல தான் போவாருன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. தலைவர் ரைட்ல இண்டிகேட் போட்டு லெஃப்ட்ல போறாரு. அவங்களுக்கு என்னடா இது, நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே சுருங்க மாட்டாரு, இவரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலையே, தளபதியோட நகர்வுகளை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையேன்னு ஒரு அச்சாலே முடியல. அது ஆச்சரியம் தான். அது அவர் எடுத்து வைக்கக்கூடிய அசைவு, நகர்வுகள், அரசியல் பார்வை, அவர் என்ன மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கருத்துக்களை வைக்கிறாரு, எந்தெந்த இடத்துல பேசணும், முன்கூட்டியே ஒரு விஷயத்த கணிச்சு அவர் சொல்லிடுறாரு. அவர் இவங்க இப்படித்தான் பண்றாங்க. நல்லா பாருங்க, இந்த பாசிசம் பாயாசம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து நீங்க ஆடியன்ஸ் உங்க மக்களே உங்களுக்கு நல்லா தெரியும். மாநாட்டுல தளபதி என்ன சொன்னாரு? பாசிசம் பாயாசம், அவங்க பாசிசம் நீங்க என்ன பாயாசமான்னு சொல்லி. இன்னைக்கு அந்த கோபி நாயனார் மேட்டர் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. கோபி நாயனார் என்ன கான்ட்ரோவர்சி? அது வந்து என்னன்னா, கோபி நாயனார் வந்து ஒரு நாகரிகமான ஒரு முறையில ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த திராவிட கழகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து கொத்தடிமை வேலை பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள், ஆணவ கொலைகள், தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, பைக் ஓட்டினா வெட்டுறான், படிச்சா வெட்டுறான், நடந்தா வெட்டுறான், அது இதுன்னு தொடர்ந்து கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இங்க இல்ல, தலித் மாணவர்கள் கொல்லப்படுறாங்க, இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்கன்னு ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் நடக்கிறாங்க. இந்த மேட்டர்லாம் சொல்றாரு அவரு. சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் வந்து அவர் தொகுத்து சொல்றாரு. இந்த வேங்க வயல் பிரச்சனை, மலம்ல தண்ணியில மரத்துல கலந்தாங்கல்ல, இதெல்லாம் வச்சாங்களே. இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து அதை எதிர்த்து ஏதாச்சும் ஒண்ணு பேசியிருக்காங்களா? அதாவது ஆளும் தரப்பு திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா? மட்டும் தான் தராங்க மதிவதனி. அது அவங்கன்னு சொல்ல வரல. பொதுவாவே வந்து திராவிட கழகம் வந்து பெரியார் காலங்கள்லாம் வந்து அவர் வந்து எதிர்த்து விமர்சனம் பாராட்டம் செய்வார். இன்னைக்கு பெரியார் இருந்தாருன்னா மீன் போட்டுருந்தாங்க, இந்த வேட்டைக்காரன் இந்த பேட்டைக்கார சேவலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு பெரியார் சொல்லியிருப்பாருன்ற மாதிரி, பொய்யான பெரியார், இந்த போலி பெரியாரிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் போது ஆதரவாளர் இந்த பக்கம் கோபி நாயனாருக்கான ஆதரவா ஒரு கூட்டமும், அந்த பக்கம் கொத்தடிமை கூட்டமும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதானே? கோபி நாயனார் வைக்கிற ஒரு விமர்சனம் கரெக்ட் தானே? நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அவலங்களை பத்தி நீங்க எங்க பேசுறீங்க, எங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க? அம்பேத்கரிசம் பேசுறோம், பெரியாரிசம் பேசுறோம், திராவிட பத்தி பேசுறோம் சொல்லும் போது கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோன்ற மாதிரி கோபி நாயனார் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. கூட்டணியை சார்ந்து இருக்கிறாங்க. இப்ப திராவிட கழகம் வந்து ஓட்டு அரசியல கிடையாது.
நீங்க ஏன் பேசுறதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு போயிட்டு நீங்க திறப்பு விழா வைக்கிறீங்க, புக்கு விழா நடத்துறீங்க, அங்க போயிட்டு முதலமைச்சர் பெருமை பாடுறீங்க? இது மாதிரி ஏன் வேலை நீங்க பாக்குறீங்க? நீங்க வந்து மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க. நீங்க ஓட்டு அரசியலையும் கிடையாது. நீங்க ஏன் வந்து ஒரு போலி பெரியாரிஸ்டா இருக்கீங்கன்றத வந்து ஒரு கோபிநாயனார் ஒரு நாகரிகமான முறையில கேள்வி. எல்லாம் இதுக்கு அது ஒண்ணு. இவங்க எந்த அளவு தரம் தாழ்ந்து போயிட்டாங்கன்னு பாருங்க. அவர் விமர்சனம் வச்ச உடனே மறுநாள் ஆடியோ வருது அவருது. இது ஆடியோ வீடியோ குரூப். நீங்க தான் ஃபேமஸ் ஆச்சு ஆடியோ வீடியோல. முன்னாள் அண்ணன் அதுதான் நம்ம தலைவர் சொல்ல பாசிசம். இவங்க என்ன பண்றதுன்னா எடுத்தோடனே நேரா பர்சனலுக்கு போறது. அவர் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, ஒரு சித்தாந்தம் ரீதியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? இப்படி நீங்க பண்றீங்க, அரசை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த கடன் பாசிசோன்னு பிஜேபி திட்டுறீங்க, ஏடிஎம்கே திட்டுறீங்க, திமுகவை நோக்கி ஒரு கேள்வி, இந்த வேங்க வயலுக்கு ஏன் முதலமைச்சர் போல, இங்க ஆணவ கொலை நடக்குது ஏன் போல, தொடர்ந்து இன்னைக்கு ஒரு மர்டர் ஆயிருக்கு, ஒரு அறிக்கையும் விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மர்டர், முன்னாள் கவுன்சிலர் திமுக சார்ந்த அதிமுக சார்ந்த பல பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க, பாம் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரவுடிகளோட கலாச்சாரம் பெருகிட்டு வருது தமிழ்நாட்டுன்னு சொல்லி அச்சத்தில் இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு இது இருந்தது, இந்த திமுக காரங்க வந்தாலே ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிங்க நிறைய நடமாடும், அப்படி ஒரு மித்து இருந்தது. இப்ப வந்து மறுபடியும் மக்கள் இப்ப பேச ஆரம்பிச்சாங்க, அச்சத்துல இருக்காங்க. இன்னைக்கு இதை பத்திலாம் நீங்க ஏன் பேச மாட்டீங்க, இதை பத்தி நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கோபிநாயனார் ஒரு நாகரிகமான விமர்சனத்தை வச்சு அவங்க ஆடியோ லீக் பண்றது. அவன் யார் தெரியுமா? நீலச்சங்கி. சொந்த பொண்டாட்டி கிட்ட கூட பேச முடியலங்க இப்பெல்லாம். இல்ல இவங்க வந்து பிராண்டிங் கிட்ட பேசுன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க. மோசமான வேற வந்துருச்சா, இவனுக்கு வேற எதை பேசுறாலும் தூக்கி நம்ம வாய்ஸே போட்டு நம்ம வேற ஒரு பொண்டாட்டி கிட்ட பேசுன மாதிரி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் நம்ம மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா உடனே என்ன பண்றதுன்னா அவங்கள வந்து நீலச்சங்கி, பச்சை சங்கி, வெள்ளை சங்கி, இவங்களே ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க யாருன்னா வந்து ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா, ஏய் நீ யாரா பாவாட வெள்ளச்சங்கின்றது. ஒரு இஸ்லாமிய சகோதரர் யாருன்னா வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இப்ப இந்த கிருஷ்ணமூர்த்தி பேசினார் பாரு, எச்சசோறு சாப்பிடலாம்னு சொல்லி செமடி ஊந்துது அந்த மனுஷனுக்கு. ஆனா பாருங்க கூட்டணி கட்சி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, சிறுபான்மையர் ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டு அவங்களே எச்சசோறு சொல்றது. அவங்க தயவுல தான் நீங்க ஜெயிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், கோபிநாயனார் ஒரு விமர்சனத்தை வச்சாரு, நம்ம அடிமையா இருக்கோன்றதே தெரியாம அடிமையா இருக்கும், அதெல்லாம் நீங்க ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுதுன்னு ரஞ்சித் மாதிரியான ஆட்கள், கோபிநாயனார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இன்னைக்கு தலித் இளைஞர்களுக்கான முன்னேற்றம் என்ன, இன்னைக்கு நீங்க வந்து ஏன் அந்த கொத்தடிமையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பற்றி நம்ம அண்ணன் திருமாவளவன் என்ன இதெல்லாம் டைரக்டா அவங்களுக்கான ஒரு தகவல் தான் அது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க, நீங்க எப்படிப்பட்டாலும் நீங்க எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க ஒரு காலத்துல, இன்னைக்கு ஏன் வந்து அங்க போயிட்டு நீங்க வந்து லாக் ஆயிட்டீங்க, அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்குன்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு விதத்துல ஆரோக்கியம் தான், மக்களுக்கும் தெரியுதுல்ல, அந்த சமுதாய மக்கள் இளைஞர்கள் பாக்குறாங்கல்ல, யார் நமக்கான தலைவன், யார் வந்து நமக்காக பேசுறாங்க. இன்னைக்கு சூழல், நான் கரண்ட் பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, பாஸ்ட்ல போராடி இருக்காங்க, அவங்க பண்ணிருக்காங்க, அவங்க தியாகம் இதெல்லாம் நான் மறுக்கல. இன்னைக்கு பிரசன்ட் இப்ப பசிக்குது எனக்கு, இப்ப பசிக்குது, இப்ப சோறு போடுறானா நீ வந்து நாங்க 70 வருஷம் முன்னாடி என்ன பண்றோம், 50 வருஷம் முன்னாடி என்ன பண்றோம். இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான், அவனுக்கு என்ன பண்ண போற, அவன் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற என்ன பண்ண போற. எனக்கு இப்ப பசிக்குது, இன்னைக்கு கேஸ் விலை ஏறிடுச்சு, கரண்ட் பில் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, இதுக்கு என்ன பண்ண போறேன். இன்னமும் காவா நோண்டத்துக்கு மனுஷன் தாங்க இது பண்ணிட்டு அந்த மலைக்குழியில இறங்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க எதுவுமே பேசாம திரும்ப வந்து யாருன்னா ஒருத்தர் விமர்சனம் வச்சாலே அவங்களை டிகிரேட் பண்றது, அபியூஸ் பண்றது, ஃபேமிலி அட்டாக் உள்ள இறங்குறது, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாதங்கள்லாம் வரட்டும். இந்த பச்சா பழிக்கவே பழிக்காது, இது தளபதி கிட்ட பழிக்காது. மக்கள் இப்ப தெளிவா இருக்கிறாங்க. ரொம்ப பெருசா அப்படியே டார்கெட் பண்ணி தளபதியை வந்து டிகிரேட் பண்ணி அபியூஸ் பண்ண அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அவர் வந்து லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவரு அதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுல, நாகரிகமான விமர்சனம் தான் தலைவன் எடுத்துப்பாரு. இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சினிமால பார்க்காத அபியூஸ் தானே, அதெல்லாம் அவர் பார்த்துட்டு லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாருன்னு வச்சுங்களேன். இப்படி தமிழ்நாட்டு சூழல்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இனி தொடர்ந்து வந்து இவங்க கதற போறாங்க. இந்த பாவாடை குரூப், இந்த சங்கி குரூப்பும் சரி, இந்த 200 ரூபாய் கொஞ்சம் கூலி போட்டு கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் கொடுப்பாங்க, 300 ஆயிடுச்சு போல அவங்களுக்கு எல்லாம் இப்ப போட்டு கொடுக்கறதா. அதெல்லாம் வந்து வீக்லி பேமெண்ட். அப்பாராவ் சுப்பாராவ் அவங்க வந்து தளபதி டிகிரேட் பண்ணும், அவங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த சவுக்கு சங்கர் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய கட்சியில எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிடணும்னு சொல்லி, ஏடிஎம்கேவோட நிலம் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி பிரிஞ்சு போயிருக்கு, ஓட்டு எப்படி பிரிஞ்சு போயிருக்கு. ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சு இவரு ஒரு போஸ்டிங் வாங்கிலாம் பாக்குறாரு. போஸ்டிங் இல்ல, சவுசங்கர் அது நிறைய பெனிஃபிட்கள் இருக்கு. அவர் அதுக்காக பேசுறாரு, அது அவர் தப்பு சொல்ல முடியாது. ஆனா சேர்த்தது உண்மை பேசணும், போய் பேசுறாரு. இப்படி இவரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில இருக்கக்கூடிய பல பேரு, இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தளபதியை வந்து கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போவார். இதெல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படி எம்ஜிஆர்
இன்னைக்கு எப்படி விஜய் மேல வந்து எங்க தளபதி மேல வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா இது திமுக, இதே விமர்சனம் தான் அன்றைய கலைஞர் வந்து எம்ஜிஆர் மேல வச்சார். புரியுது, நடிகர்கள் நாடாளலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு இப்போ இவங்க வைக்கிறாங்களா, அந்த விமர்சனத்தை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலேயும் வச்சாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கல்ட் லீடர் கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, இப்ப தளபதி தான். தமிழ்நாட்டின் ஒரு முகமாக நம் குடும்பத்துல ஒருவனாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி தான். வேற அதாவது வந்து ஒரு வேற ஒருத்தரோ வேற மாதிரி எல்லாம் நம்மளால பார்க்க முடியல. ஒரு உறவுக்காரரா ஒரு அண்ணன், நம்ம பல நடிகர்களை பாக்குறோம், பல சினிமாக்கள் நம்ம பாக்குறோம், யாருமே வந்து நம்ம அந்த அளவுக்கு நெருக்கமாக நம்மளால பார்க்க முடியல. இவரை மட்டும்தான் வந்து நம்ம வந்து நம்மளோட அண்ணனாவும் தம்பியாவும் மகனாவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் பாக்குறாங்க. பெண்களோட ஆதரவு என்னங்க, ஒவ்வொரு காலேஜ்ல எங்க பார்த்தாலும் கொடியை காட்டிக்கிட்டு பயங்கர செலிப்ரேஷன் ஆகுறாங்க. இது எந்த கட்சிக்கும் வரவே வராதுங்க, எங்கேயுமே அந்த பயம் தான் இவங்களுக்கு, அந்த பயம் தான் இப்ப இவங்களை வந்து என்ன பண்றது தெரியாம இந்த மாதிரியான ஃபேக் அடுத்த வாட்டி என்ன சொல்றேன்னா 200 ரூபா 300 ரூபா தர இவங்களுக்கு ஜெலுசில் வாங்கி கொடுத்துருங்கன்ற. டெய்லியும் குச்சி ஜாலியா இருக்கட்டும். எங்க பிரச்சாரம் போட்டாலும் வந்து படம் பார்ப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. படம் பார்ப்பாங்க, ஓட்டு அது நாங்க பாத்துக்கிறோம், ஓட்டு போடுறாங்களா எல்லாரும் நாங்க பாத்துக்கிறோம்னு. இப்படியான பல விவாதங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து விழிப்பாருங்க மக்களே. இந்த திமுக இந்த மீடியாக்கள் சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது, திருச்சி பொய்யை மட்டுமே அண்ணன் சொன்ன மாதிரி எது உண்மைத்தன்மைன்னு பாருங்க, பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணீங்க. ஏதோ ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் உருவாக்கலாம், 2 பேரும் உட்காந்து பேசலாம்னு ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம், வேட்டையாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும் இந்த கண்டென்ட். ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்டடாலாம் நமக்கு பண்ண தெரியாது, நடப்பு அரசியல் கரண்ட் பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், அது எங்களோட உணர்வுகளை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு வந்தானா வா மச்சான் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான ஒரு டாக் தான். இந்த ஷோ தொடர்ந்து நடக்கும், இந்த வேட்டை தொடரும், அதாவது வேட்டை தொடரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.